ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவான். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666ங்க. இந்த வசனம் அந்தி கிறிஸ்தின் அடையாளத்தையும் மனுஷ இலக்கமான 666ஐயும் குறிக்கிறதுங்க. விசுவாசிகளாகிய நாம் எப்படி இருக்கணும்? விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றது இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3-4 வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படும் காலங்க. இந்த உலகம் முழுவதும் யாருடைய கரத்தில் இருக்குது? 666. இப்போ எல்லாருடைய கையில் என்ன இருக்குதுங்க? ஃபோன் தாங்க. ஐஃபோன் சிம்பிள் பார்த்தீங்களா? அந்த லோகோ நல்லா பாருங்கள். ஒரு ஃப்ரூட் ஒரு பைட் இருக்கோங்க. ஆப்பிள் ஒரு கடி கடித்த மாதிரி இருக்கோங்க. அந்த சிம்பிள் வெறும் சிம்பிள் மட்டும் இல்லைங்க. ஏவாள் சாப்பிட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பாவத்தை குறிக்கிறதுங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி எனக்கு தெரியலங்க. அங்கே ஆரம்பித்த பாவத்தை இன்னும் நாம் முற்றுப்புள்ளி வைக்காமல் ஏவாளையே ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் சிலர். ஆமாங்க, ஃபோனுக்கு அடிமையாகக்கூடாது. அந்தி கிறிஸ்து வருவான், உஷாராக இருக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் தூரமாக இருக்கணும். ஏன்னா அவர் வருகை சமீபமாக இருக்கிறதுங்க. மற்ற 24 பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துவர்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களெல்லாம் பண்ணுவாங்க. இதை முன்கூட்டியே சொல்கிறாரு ஏசப்பா. 25வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவிக்கின்றேன்னு. இப்போ நல்லா புரியுதாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எல்கேஜி பசங்க சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்புவோம்ல ஸ்கூலுக்கு, யாரனா சாக்லேட் கொடுத்தா சாப்பிடக்கூடாது, யாரனா கூப்பிட்டா போகக்கூடாது என்று. அது போல தாங்க ஏசப்பா நமக்கு முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். 666 அந்தி கிறிஸ்து கேட்டின் மகன் வருவான், மோச போகாதிருங்கள் என்று. 1 யோவான் 2:18 பாருங்கள் பிள்ளைகளே. இதே கடைசி காலம், அந்தி கிறிஸ்துவனுடைய காலம். ஆமாங்க, மோச போகாமல் இருக்கணும்னு வசனம் கூறுகுதுங்க. 1 யோவான் 4:3 கூட அவன் யாருக்கோசரம் வருவான் தெரியுமா? பொல்லாதவர்களுக்கோசரமா? இல்லவே இல்லை. அவனுடைய டார்கெட்டெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தாங்க. பைபிளில் 7 என்ற எண் பரிபூரணத்தை குறிக்கும். 6 என்ற எண் மனிதன் பலவீனத்தையும் தேவனை அடைய முடியாத குறையையும் குறிக்கிறது தான் இந்த 666 என்பது. அந்தி கிறிஸ்து அல்லது பொய் போதகர் மனிதர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வர இந்த அடையாளத்தை பயன்படுத்துவார்கள். விசுவாசிகளாகிய நாம் உலக பற்றுகளிலும் பொய் வழிகளிலும் சிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள உண்மையான விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? விழிப்புடன் இருக்கணுங்க. ஆமேன்.